Yes, quick. Good evening to all. Come on. Good evening. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening. Good evening, sir. Start பண்ணலாமா sir? Come on. Start பண்ணலாங்களா sir? மோனிகா ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் ஒரு நிமிஷம் சார், ஏதோ எரர்னு வருதுங்க சார். Errors: the structure, the Kallanai, the Grand Anaikat. It is the oldest dam constructed 2000 years ago by the great king Chola king Karigala Peruvellathan, who is commonly called as Karigala Soran. Okay. We know who constructed it, யாரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க எல்லாமே தெரியும். And it is situated 20 kilometers from Trichy. And the dam is of length 329 meters, width of 20 meters and height of 4.5 meters. ஸோ அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது 69,000 acres ஆஃப் லேண்ட் வந்து ஃபர்டைல் லேண்டை வந்து அதை இரிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 4 lakhs acres ஆஃப் லேண்ட் வந்து ஃபர்டைல் லேண்டை வந்து இரிகேட் பண்ணிட்டு இருக்கு. சரி, ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2000 years ago வந்துட்டு இதை வந்துட்டு கட்டினாங்க, கரிகால சோழன் கட்டினாரு. சரி, கரிகால சோழன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்போ உள்ள வந்துட்டு இந்த கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, இப்போ பிரசன்ட்ல இருக்கிற இந்த 4 ஸ்டேட் பிளஸ் சிலோன், ஸ்ரீலங்கா, இது எல்லாத்தையும் சேர்ந்து ஆண்டுட்டு வந்தாரு. ஸோ அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா so his period was very prosperous and especially the agriculture was at its peak. So agriculture சொல்லும் போது கண்டிப்பா வந்துட்டு we have to talk about the water resource. ஸோ இரிகேஷனுக்கு முக்கியமான ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா காவேரி பிளேஸ் அ வெரி பிக் ரோல் ஹியர். ஸோ காவேரி, ஸோ டாக்கிங் அபவுட் காவேரி, ஸோ அதோட வந்துட்டு ஃப்ளோயிங் வே வந்துட்டு நான் அப்புறமா மேப்ல காட்டுறேன். ஸோ காவேரி ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் நம்ம ஆல்ரெடி ஜியோகிரஃபியில் படிச்சிருப்போம். இட் இஸ் சிச்சுவேட்டட் அட் தி வெஸ்ட் சைட்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் நம்ம வந்து குடகு அப்படின்ற ஒரு பிளேஸ், தெர் இஸ் அ பிளேஸ் குடகு. ஸோ வி call it as the Talakaveri. Okay, so from there it flows from Talakaveri and it gets bifurcated at a place called the Kollidam. So Kollidamல இருந்து தான் 2 பிரிவா பிரியுது, that is Kollidam and the Kaveri river. Okay. Now we know who constructed, where it is, its measurement and everything. Okay, எதுக்காக இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, ஏன் கல்லணை டேம் அப்படின்றத அதுவும் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 questions arise ஆகுது, why and how. Why அப்படின்ற பார்க்கப்போ there are 2 reasons. One is the flood and other is the drought. ஸோ மழை காலத்துல அவ்வளோ, இப்போ நம்ம காவேரி வந்துட்டு அங்க இருந்து அணை திறந்து விட்டாதான் நமக்கு இங்க தண்ணி வரும், அப்படி இல்லை. அந்த காலத்துல காவேரி ஆறு பாத்தீங்கன்னா அதாவது நொடிக்கு 2 லட்சம் கன அடி தண்ணீர் வந்து பாஞ்சு ஓடிட்டு இருந்ததுதான், தட் இஸ் 2000 lakhs cubic meter. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ அந்த அளவுக்கு நமக்கு தண்ணியே இல்லை. So in the reason during the rainy season it causes flood and it destroys all the crops, and during the summer it causes the drought. So what did Karigalan did? So Karigalan யோசிச்சாரு, இப்போ வந்துட்டு இந்த வாட்டரை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு சம்மர்லயும் யூஸ் பண்ண முடியும் அண்ட் ரெய்னி சீசன்ல ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், கிராப்ஸும் டிஸ்ட்ராய் ஆகாது அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன யோசிச்சாரு, நம்ம ஏன் இந்த இடத்துல வந்துட்டு இந்த வாட்டர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு யோசிச்சார். அப்போ யோசிச்சோன்னே சரி ஓகே ஒரு டேம் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை அப்படின்றதுக்கு இதுதான் ரீசன். சரி ஓகே, டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. பட் ஹவு, எப்படி வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க?
ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் கூட ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் என்னன்னு பார்ப்போம். சரி, பிரின்சிபல் அப்படின்னோடனே என்னன்னா, இப்போ நார்மலா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சீல வந்துட்டு காலு வைக்கும் போது என்ன ஆகும், நார்மலா நடந்துட்டு இருக்கும் போது நம்ம அந்த வேவ்ஸ் வந்துட்டு நம்ம காலை வந்துட்டு வருடிட்டு போகும். அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நம்ம காலும் மண்ணுக்குள்ள புதையும். இது எதனால அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. when we keep a mass on a sorry when we keep a mass on a solid surface, ஒரு surfaceல ஒரு mass வச்சோம்னா there is no change until until an external force is being acted. so இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் law வந்துட்டு ப்ளே பண்ணுது. அதே மாதிரி if ஒரு flowing waterல வந்துட்டு இதே மாஸ் வந்து இருந்துச்சுன்னா then what happens? ஸோ அந்த சமயத்துல அந்த மாசை சுத்தி causes the soil erosion. ஸோ அந்த மாசை சுத்தி அந்த சர்ஃபேஸ்ல சாயில் எரோஷன் அக்கர்ஸ் ஆகும். ஸோ அக்கர் ஆகும்போது அந்த மாஸ் ஆட்டோமேட்டிக்கா சர்ஃபேஸ்குள்ள போய் இட் காசஸ் த சாயில் எரோஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்ஃபேஸ்குள்ள நல்லா ஃபர்மா ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்ட்ராங்கான நேச்சுரலான ஒரு ஃபவுண்டேஷனை அதுவே ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கிக்குது. இப்போ நம்ம வந்துட்டு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எவ்வளவோ கான்கிரீட் கிரவுட் இந்த டெக்னிக் அந்த டெக்னிக்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க சிம்பிள் அஸ் தட் நேச்சுரலா ஒரு ராக்கு கொண்டு போய் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ரிவர்ல போடுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா அதுவும் அந்த ஃப்ளோயிங் வாட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சு நேச்சுரலா ஃபவுண்டேஷன் ஃபார்ம் ஆகுது. அதுவும் பாருங்க இன்னும் இட் இஸ் ஸ்டில் நவ் இட் இஸ் இன் யூஸ். ஸோ இதுதான் அதோட பிரின்சிபல். ஓகே, என்ன ரீசன் பார்த்தாச்சு, பிரின்சிபலும் பார்த்தாச்சு. த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு, டேம் கன்ஸ்ட்ரக்ஷன். பட் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா வாட் தே யூஸ் சிம்பிள், அதே மாதிரி சிம்பிள் அண்ட் நேச்சுரல் டெக்னிக்ஸ். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க நேச்சுரலா இந்த மாதிரி வந்து ராக்ஸை வந்து தனியா உடைச்சு எடுக்கிறாங்க. இதையே வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. அப்போ அவங்க வந்துட்டு இப்போ வந்து சாரி அந்த ராக்ஸை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஹோல்ஸ் அந்த மவுண்டன்ஸ்ல வந்துட்டு ஹோல் பண்ணுவாங்க. ஹோல் பண்ணிட்டு இந்த ஹோல்ஸ்ல வந்து வாட்டரை வந்துட்டு போர் பண்ணுவாங்க. ஆஃப்டர் போரிங் ஆஃப் வாட்டர் தே ஹேமர் தி வுடன் பிளாங்க்ஸ் அண்ட் லீவ் இட் ஃபார் அ ஃபியூ டேஸ். அது ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி என்லார்ஜ் ஆகி அது ஒரே அலைன்மெண்ட்ல அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால இட் ஃபார்ம்ஸ் அ கிராக். ஸோ கிராக் ஆகி எவ்வளோ பெரிய மவுண்டன் எவ்வளோ பெரிய ராக்கா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது உடஞ்சிடும். ஸோ உடஞ்சதுக்கு அப்புறம் அந்த ராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவைக்கேற்ப அந்த பாதியா கட் பண்ணி they'll use it for the structure. So this is how they managed and used the rock cutting. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ல ராக் கட்டிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுக்குள்ளேயே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்லணை எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு, ட்ரிச்சில இருந்து 20 கிலோமீட்டர்ஸ்ல சிச்சுவேட் ஆயிருக்கு. ஸோ ட்ரிச்சி ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மவுண்டேனியஸ் ரீஜன். ஸோ மவுண்டேனியஸ் ரீஜன்னா நமக்கு தேவையானது ராக்ஸ். ஸோ இப்போ ஒரு நம்ம ஸ்ட்ரக்சர் கட்ட போறோம்னா அதை சுத்தி இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு கட்டணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் மாறிக்கும், அதே மாதிரி அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், டிரான்ஸ்போர்டேஷன் அது இதுன்னு காஸ்ட் அதிகமா இருக்கும். பட் அவங்க ட்ரிச்சில இருந்து அதுவும் பக்கத்துல இருக்கிறதுனால அங்க இருக்கிற ராக்ஸே வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே சேவ் காஸ்ட்டை சேவ் பண்ணாங்க, லேபர், டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே சேவ் பண்ணாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம இப்போ படிக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த காலத்திலேயே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வாட் தே டிட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே இப்போ ராக் கட் பண்ணிட்டாங்க, தனித்தனியா நமக்கு கல்லு வந்துருச்சு. கல்லு வந்தக்கப்புறம் அந்த ராக்ஸை கொண்டு போய் இந்த ரிவர்ல போடணும். ஸோ ஒரு ராக்ஸையும் ஒன்னொன்னா மேல மேல போடுறாங்க. அதுவும் வந்துட்டு இட் இஸ் நோட்டட் தட் இந்த அந்த ஆர்டிக்கல்ல பாத்தீங்கன்னா எவ்ரி ராக்ஸ் ஆர் நாட் ஈவன், தே ஆல் த ராக்ஸ் ஆர் அன்ஈவன். ஸோ அன்ஈவனா எல்லா ராக்ஸையும் அதுக்குள்ள போட்டு ஒரு ராக்ஸ்க்கும் நடுவுல ஒரு இன்சால்யூபிள் கிளே
களிமண்ணை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ களிமண் யூஸ் பண்ணியிருக்காங்க, ராக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 மெட்டீரியல் தவிர வேற எதுவுமே அவங்க யூஸ் பண்ணல. ஸோ இந்த 2 மெட்டீரியல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் 2 மெட்டீரியல்ஸ் ஆர் நேச்சுரல். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல்ஸும் அது இல்லை. ஸோ இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஒரு 5 to 6 years முன்னாடி எடுத்தது. ஸோ யூ கேன் see the bridge which is been constructed over the dam. ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. கரிகால சோழன் முடிச்சாச்சு. அது ஃப்ளட் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ட்ரவுட் பீரியட்ல என்ன பண்ணாங்க எல்லாம் பார்த்தாச்சு. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக், பிரின்சிபல்ஸ், எவ்ரிதிங் we saw. ஓகே, வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? இது 2nd centuryல நடந்தது. தென் வாட் ஹேப்பன் இன் த 18th century? 18th centuryல பார்த்தீங்கன்னா 1804 அப்படின்ற வருஷத்துல கேப்டன் கால்ட்வெல் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் மிலிட்ரி என்ஜினியர் வந்துட்டு இந்த கல்லணை டேமை வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணாரு. ஸோ வென் ஹி இன்ஸ்பெக்டட் ஹி ஃபவுண்ட் தட் த கல்லணை டேம் வாஸ் நாட் இன் அ வெரி குட் கண்டிஷன். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த கல்லணை டேம், அந்த டேமை ஒரு பார்ட்டா பிரிச்சு எல்லாத்தையுமே வந்து ரீஸ்டோர் பண்ணாரு. மறுபடியும் இப்போ யூசேஜ்ல இருக்கிற மாதிரி அவர் தான் திருப்பியும் ரீயூஸ்க்கு கொண்டு வந்தாரு. ஸோ அதே மாதிரி அதோட ஹைட்டை 0.69 மீட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணாரு. ஸோ ஆஃப்டர் கேப்டன் கால்ட்வெல், this man, that is the General Sir Arthur Thomas அப்படின்றவர், he is a British irrigation engineer. ஸோ இவர் தான் வந்துட்டு 2 விஷயத்துக்கு வந்துட்டு he was in charge of the பாம்பன் ரயில், அந்த பாம்பன் பிரிட்ஜுக்கு இவர் தான் இன்சார்ஜா இருந்தாரு, பிளஸ் த கல்லணை டேம். ஸோ இந்த கல்லணை டேம் வந்துட்டு இப்போ நமக்கு இருக்கிற வந்துட்டு லைக் இந்த ஆதாரங்கள்லாம் இருக்குல்ல, இப்படிதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, ஹவு டிட் தே, வை அண்ட் வேர், ஃப்ரம் வேர் டிட் தே யூஸ் த மெட்டீரியல்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஆன்சர் கொடுத்தது இந்த ஆர்தர் தாமஸ் காட்டன் தான். ஸோ what he did in 1839 was, இவர் வந்து அந்த டேமை வந்துட்டு ஒன்னொன்னா திருப்பி இன்ஸ்பெக்ட் பண்ணி என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாட் மெட்டீரியல் டிட் தே யூஸ் அண்ட் ஹவு டிட் தே கன்ஸ்ட்ரக்ட் திஸ் மேசிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பல வருஷமா வந்துட்டு தரவா இன்ஸ்பெக்ட் பண்ணி தென் he was the one who got stunned by seeing Tamil's construction technique and irrigation method which was even so many centuries ago. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டன் ஆயிதான் த கிராண்ட் அணைக்கட் அப்படின்ற பேரை சர் தாமஸ் ஆர்தர் காட்டன் கொடுத்தாரு. ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, அதே மாதிரி இந்த காவேரி ரிவர் வந்துட்டு ஃப்ளோ ஆயிட்டு வருது அப்படின்னு சொன்னல. ஸோ கொள்ளிடம் அப்படின்ற இடத்துல, முக்கொம்பு அப்படின்ற இடத்துல வந்து 2ஆ பிரியும். ஸோ அந்த முக்கொம்பு டேம் தான் பார்த்தீங்கன்னா அப்பர் அணைக்கட். இந்த கிராண்ட் அணைக்கட் எப்படி கல்லணை டேம் எப்படி இருக்கோ சிமிலரா சேமா அந்த அப்பர் அணைக்கட்டை அங்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. அதே மாதிரி அணக்கரை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அதாவது நீங்க கும்பகோணம் போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர்ல அந்த அணக்கரை டேம் வந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு ரொம்ப நாள் யூசேஜ்ல இல்லாம இருந்தது. ஒரு 8 years பேக் வந்துட்டு அது திருப்பியும் வந்துட்டு அதை ரீயூஸ்க்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ பஸ்ஸஸ், வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அந்த டேம் வழியா தான், அந்த பிரிட்ஜ் வழியா தான் போகும். ஸோ அதை லோவர் அணைக்கட் அப்படின்னு பேர் வச்சு அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த அப்பர் அணைக்கட் அண்ட் லோவர் அணைக்கட் இது ரெண்டுமே சேர்த்தோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் 2 lakhs. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ உள்ள வந்து ஃபினான்ஷியலாக நம்ம கம்பேர் பண்ணோம்னா அதோட மதிப்பீடு வந்து 2000 crores வந்துட்டு அதோட வேல்யூ இப்போ. ஸோ திஸ் வாட் ஹேப்பன் இன் த பிரிட்டிஷ் பீரியட். ஸோ யூ கேன் சி இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. லைக் ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஃபுட்டேஜ் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணாம இந்த மாதிரி வறண்ட ஒரு இதுவா தான் அப்போ இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கால்ட்வெல், அப்புறம் 1839ல சர் ஆர்தர் காட்டன் வந்துட்டு இதை வந்து ரீஸ்டோர் பண்ணி அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி தென் தே பில்ட் அன் அப்பர் அண்ட் த லோவர் அணைக்கட் அண்ட் திஸ் இஸ் வாட் அண்ட் திஸ் இஸ் நவ் திஸ் இஸ் தி அப்பர் அணைக்கட் விச் இஸ் தி முக்கொம்பு டேம். ஓகே, அண்ட் தென் ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் நான் சொன்ன மாதிரி இந்த காவேரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் முக்கொம்பு டேம் இட் இஸ் இது மேலே தலை காவேரியிலேருந்து இட் இஸ் ஃப்ளோயிங் அண்ட் இந்த இடத்துல வந்து பைஃப்ராக்சுவேஷன் நடக்குது. அதாவது கொள்ளிடம் அப்படின்னு பிரியுது அண்ட் காவேரி அப்படின்னு பிரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்லணை, இந்த இடத்துல தான் டேம் கட்டுறாங்க. ஸோ இந்த டேம்ல இருந்து 4 பிரிவாக பிரியுது. தட் இஸ் வெண்ணாறு, காவேரி, உள்ளாறு அண்ட் கொள்ளிடம். இந்த கொள்ளிடம் எதுக்குன்னா அது வந்து டைரக்டா சீல போய் கலக்குது அண்ட் இந்த மூணுமே
பாத்தீங்கன்னா இரிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் தி மேப் ஆஃப் தி காவேரி விச் இஸ், அதாவது ஸ்ரீரங்கம், திருச்சி இதெல்லாம் இந்த ஏரியாலாம் சேர்த்து இருக்கிறது. நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தி பிளான். இது வந்து இந்த பிளான் பார்த்தீங்கன்னா இந்த கல்லணை டேமோட பிளான், அதோட எலிவேஷன் அண்ட் சைட் வியூ. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தி ஸோ இந்த இது வந்து ஏரியல் வியூ. ஸோ இது வந்து இதுதான் காவேரி. அண்ட் மோனிகா, இந்த எனக்கு வந்துட்டு ஸ்கிரீன்ல எதுவும் வரல, பிளான் வரல. ஓகே, ஒன் செகண்ட். என்ன ப்ராப்ளம்? கரெக்டா தானே வந்துச்சு, நீ ஏன் இப்ப வெளியே போன? கரெக்டா தானே தெரியுது ஸ்கிரீன்? சார் அது தெரியல சொன்ன சார் பிளானே வரல. அவ ரொம்ப நேரமா பிளான் ஏரியல் வியூ பேசிட்டு இருக்கா. தெரியும் போது உனக்கு எப்படி தெரியாம போகுது? இப்போ ஓட்டுதான் ஃபால்ட். இப்போ தெரியுதா ரியாங்கா? மத்தவங்களுக்கு தெரியுதா? இது தெரிஞ்சது முன்னாடியே. அப்புறம் என்னம்மா அந்த புள்ள சொல்லுன்னு சொன்னோன்னா ஏன் மாத்துற? உனக்கு தான் கரெக்டா இருக்கு. எல்லாரும் சொன்னா மட்டும் மாத்தாலும் அது அது லைன்ல ஏதோ ஃபால்ட். ஓகே ஓகே சார். ஸோ this is the aerial view of the dam. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காவேரி அண்ட் திஸ் இஸ் த கொள்ளிடம். இந்த சைடு போகிறது பார்த்தீங்கன்னா இந்த காவேரி கெனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கோயிங் டு த நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஜென்ரலாக நம்ம வந்துட்டு தியரிட்டிக்கலாக பார்த்தோம். சம் மேத்தமேட்டிக்கலாக அப்படின்னு when we have some mathematical view. ஓகே, கோயிங் இன் டு த மேத்தமேட்டிக்கல் வியூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீஷோர் சைடில் இல்லை ஷோர் சைடில் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். அப்போது அந்த ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு குறையும். ஃப்ரிக்ஷன் அதிகமாகும், ஸ்பீடு குறையும். அதே மாதிரி மிடில் ஆஃப் த ரிவர்ல பார்த்தீங்கன்னா the friction will be zero and the speed will be at its maximum. So what happens? ஷோர்ல போடுற ராக் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போய் அந்த டெப்த்ல பிளேஸ் ஆயிடும். இதுவே வந்துட்டு மிடில் ஆஃப் த ரிவர்ல போட்டீங்க அது வந்துட்டு கரெக்டா இருக்காது. பிகாஸ் அங்க வந்து ஃப்ரிக்ஷன் இருக்காது, சாயில் எரோஷன் வந்து அதிகமா அக்கர் ஆகும். ஸோ ஒரு இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு நல்ல டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா வி ஹாவ் டு ஒரு 15,000ல இருந்து 30,000 சென்டிமீட்டர் டெப்த் வந்து அதோட ஃபவுண்டேஷன் இருக்கணும். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோம். அப்போ எவ்வளவு வெயிட் ஆஃப் ராக்ஸ் வந்து நம்ம போடணும் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 கிராம்ஸ் ஆஃப் ராக் போடுறோம் அப்படின்னா அது 2 சென்டிமீட்டர் உள்ள போகுது. இதுவே 30 கிராம்ஸ் ஆஃப் ராக் போடுறோம்னா 6 சென்டிமீட்டர் போகுது. அதுவே நமக்கு 15,000 சென்டிமீட்டர் டெப்த் தேவை அப்படின்னா ஸோ ஹவு மச் ஆஃப் ராக்கோட வெயிட் இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த சமயத்துல இன்புட் வந்து 10 வந்துட்டு மாஸ் ஆகும், அவுட்புட்டை வந்து டெப்த் ஆகும் நம்ம எடுத்துக்கோ. ஸோ 10, 2 and 30 and 6 இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இதுல வந்துட்டு இன்புட்டை வந்து மாஸ் எக்ஸ் அண்ட் அவுட்புட் டெப்த் ஒய் அப்படின்னு எடுத்துப்போம். இங்க மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 times into the depth. ஸோ 5y is equal to x அப்படின்னு நமக்கு வரும். ஸோ y is equal to x by 5. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகுதா? ஸோ y is equal to 30,000 சென்டிமீட்டர். ஸோ x எவ்வளோ இருக்கணும்? அப்போ x is equal to 5y அப்படின்னு வரும். ஸோ 5 into 30,000 அப்படின்னு போடும்போது நமக்கு இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ராக் போட்டாதான் நமக்கு 30,000 டெப்த் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு புரியும். ஸோ இன்புட் ஒரு சைடு டொமைன் ஆகும், அவுட்புட்டை கோடொமைன் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இன்புட்ல நமக்கு
இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது, அவுட்புட் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ இன்புட்டில் வந்துட்டு நம்ம 10, 30, 150 தட் இஸ் டொமைன் அண்ட் 2, 6, 30K தட் இஸ் த கோ டொமைன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஏன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி அப்படின்னு பேசுகிறேன்னா, ஃபங்க்ஷன்னா வி ஆல் நோ தட் இப்போ ஒரு இன்புட் வச்சுட்டு ஒரு ஒர்க் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு தெரியாத அவுட்புட் கிடைக்கும். திஸ் இஸ் கால் த ஃபங்க்ஷன். ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு இவங்க ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ் எண் கணிதம் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஆல்ரெடி பிரின்சிபலை பார்த்தோம், நம்ம நியூட்டன் லா வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல வருது. அண்ட் சாயில் எரோஷன் அண்ட் மேத்தமெட்டிக்கல் வியூன்னு பார்த்தா ஃபங்க்ஷன்ஸ், டொமைன்ஸ் அண்ட் கோ டொமைன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணதை 18th செஞ்சுரியில், அதாவது செகண்ட் செஞ்சுரியில் யூஸ் பண்ணதை 18th செஞ்சுரியில் யூரோப்பியன்ஸ் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ், டொமைன், கோ டொமைன், எப்சிலான் அப்படின்னு பேர் வச்சு இப்போ நம்ம அதை படிச்சுட்டு இருக்கோம். So this is the latest clip of the இது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்காக நான் இந்த கிளிப் போடுறேன். ஸோ இது 2018 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏரியல் வியூ மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அங்கே கர்நாடகாலேருந்து திறந்து விட்டப்போ இது எடுத்த ஒரு ஃபுட்டேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபைனலி இப்போ வந்துட்டு நம்ம நிறைய மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹேஸ் பீன் எவால்வ்ட் அண்ட் வி யூஸ் அ மோர் ஆஃப் நியூ டெக்னிக்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் வி ஆர் ஸ்டடிங் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அப்புறம் வந்துட்டு வி ஆர் டாக்கிங் அபவுட் த க்ரீன் பில்டிங் கான்செப்ட். ஸோ க்ரீன் பில்டிங் கான்செப்ட்னா என்ன? எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ஒரு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜி கன்சம்ஷன் கம்மியா இருக்கிற ஒரு பில்டிங், ஒரு ஸ்ட்ரக்சரை தான் we call it as green building concept, right? ஸோ அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் they have used this technique, this concept, this principle and mathematical things and everything அவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ we should be very proud of it because ராக்ஸ், கிளே தவிர வேற எதுவும் ஆர்டிஃபிஷியலா யூஸ் பண்ணல. அண்ட் தேங்க்யூ. சார் தேங்க்யூ. எல்லாமே ஆர்டிகிள் படிச்சேன் சார், அதுல இருந்து கலெக்ட் பண்ணேன் சார். சரி, அடுத்து வா நெக்ஸ்ட் யாரு? நவீன். நவீன் சார். ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் வெர்ச்சுவல் போர்டுக்கு போயிட்டா. போ. எது சார்? போ வெர்ச்சுவல் போர்டு யாரு யூஸ் பண்ணுவீங்க? வெர்ச்சுவல் போர்டு சரவணன், மத்தவங்க யாரும் வெர்ச்சுவல் போர்டு யூஸ் பண்ண முடியுமா சார்? தெரியலையா சார்? அது என்னன்னு பாருங்க. யூஜில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, வெர்ச்சுவல் போர்டு வச்சுட்டு ஏதோ இது இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி லாக் பண்ணிடலாமா? இப்படி சார் செக் பண்றோம் சார். செக்யூரிட்டின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் சார் கீழே மெனுல, அதுல கிளிக் பண்ணா லாக் பண்ணலாம் போல சார். நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் சார் கிளாஸ்ல. ஆமா, கொஞ்சம் பாருங்க. யூஜில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அது என்னென்னலாம் எப்படி லாக் பண்ணணும்ன்றது கொஞ்சம் பாருங்க. ஓகே, அது பார்த்து. வேற யாரும் உள்ள வந்தாங்கன்னா அவங்க போன் நம்பரை கண்டுபிடிக்க முடியுமா? அன்னோன் பர்சனா சார்? இப்போ அன்னோன் பர்சன் வந்தா நம்ம சில கண்ட்ரீஸ்ல வந்து ஜூம்ல யார் லாகின் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஐபி அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பட் இந்தியாவுக்கு அது வர மாட்டேங்குது சார். நம்ம அக்கௌண்ட்டுக்கு யாரோ பர்சன் வந்திருக்காங்க போறாங்க. அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் நேம்ல இப்போ மோனிகா நேம்ல இன்னொரு என்ட்ரி ஆயிருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. ஓகே சார், பார்த்துட்டு எப்படி சேஃப் காட்டலாம்னு பாருங்க. செகண்ட் இயர்ல ஏதாவது நியூசன்ஸ் பண்ணிருக்காங்க, அது சார்ட்டிங்ல ஏதாவது தேவையில்லாதான் அடிச்சிருக்காங்க. வேற மற்ற இதுலயும் பிரான்ச்லயும் கேளுங்க. அந்த இவங்க ஈஸியில அது கம்ப்யூட்டர்ல அதுக்கு ஏதாவது வழி இருக்காங்கன்னு கேளுங்க. ஓகே சார். எப்படி கண்டுபிடிக்கிறது, போன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. எஸ் கமான் ப்ரொசீட். போ அடுத்த நவீன் ஆரம்பி. சார் இது என் டாபிக் வந்து அலுமினியம் ஃபோர்மெட் சிஸ்டம் பத்தி சார். இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃபோர்மெட் சிஸ்டம் வந்து மேன் பவர் வந்து லெஸ்ஸா கன்சியூம் பண்றதுனால இந்த பேண்டமிக் டைம்ஸ்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க சார். ஒரு ஆர்டிக்கல்ல வந்து இப்போ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃபோர்மெட் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த பேண்டமிக் டைம்ஸ்ல லேபர்ஸ்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போயிடுறதுனால ஹோம் ஒர்க் வந்து இப்போ நார்மலா உடன் ஹோம் ஒர்க் பார்த்தீங்கன்னா லேபர் அதிகமாகும்,
ஹோம் ஒர்க் வெயிட் அதிகமா இருக்கும். அப்புறமா இப்போ ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அதெல்லாம் நார்மலா தான் இருக்கும். பட் இந்த யூசபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ன்றனால அலுமினியம் ஃபோம் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்றதா இந்த ஃபியூச்சர் இயர்ஸ் 2024க்கு மேல அது மாறும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் அலுமினியம் ஃபோம் ஒர்க் பத்தி பார்த்தோம்னா அது வந்து கேஸ்ட் இன் பிளேஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க சாதா ஃபோம் ஒர்க் அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ஃபோம் ஒர்க் டைப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீம், காலம் அண்ட் ஸ்லாப், ரூஃப் ஸ்லாப் எல்லாமே சைமல்டேனியஸா உங்களால கேஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் சைமல்டேனியஸா கேஸ்ட் பண்ண டைம்லயே உங்களால திருப்பியும் டீகாஸ்டிங் பண்ணிட முடியும். இஃப் யூ யூஸ் குட் கிரேட் ஆஃப் கான்கிரீட் அண்ட் குவிக் செட்டிங்ஸ் சிமெண்ட். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பார்த்தோம்னா இதுல வந்து இந்த அலுமினியம் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பார்த்தோன்னா அலுமினியம் பேனல் எடுத்துப்பாங்க சார். அது பேனல் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிசைஸா நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் கட் பண்ணிப்பாங்க. அப்புறமா கட் பண்ணிட்டு மோல்டிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு சில டிசைன் இப்போ ஆர்கிடெக்ட் வந்து நம்ம கேட்குறாங்க இந்த மாதிரி ஷேப், ஒரு கர்வ் ஷேப்ல எங்களுக்கு வேணும், அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வேணும்னா இப்போ நீங்க உடன் ஃபோம் ஒர்க்ல பாத்தீங்கன்னா அது இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த மாதிரி கர்வ் ஷேப்ல எல்லாம் இது பண்றதுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஆனா இந்த இதுல வந்து நம்ம மோல்டு பண்றதுனால இன்னும் டிஃப்ரெண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் அண்ட் கர்வ்ஸ் வந்து நம்ம வந்து மோல்டு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பஞ்சிங் வந்து இந்த கேஸ்டுக்கு அலுமினியம் ஃபோம் ஒர்க் வந்து பின்ஸ் போட்டு ஹோல்ட் பண்றதுக்கு அந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சாதா ஃபோம் ஒர்க்ல வந்து நட் அண்ட் போல்ட் யூஸ் பண்றதுக்கு இதுல பின்ஸ் அண்ட் எட்ஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது டீட்டெயில் வீடியோல சொல்றேன். வெல்டிங், அந்த ஃபோம் ஒர்க் வெல்டிங் அண்ட் டை ராட்ஸ் இதெல்லாம் வரும். அது வீடியோ போட்டா உங்களுக்கு புரியும். இல்லப்பா வீடியோ வருமா? ஓகே. அலுமினியம் ஃபோம் ஒர்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் தேவையான ஷேப்ல வந்து கட் பண்ணிக்கிறாங்க. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண என்ன செமினார்ல இப்போ எனக்கு பாடத்தில் சொல்றேன். எக்ஸ்பிளைன் ஹவ் தே ஆர் டூயிங் இட். அதான் சார், கட்டிங் வந்து மிஷின் கட், இந்த டைமண்ட் பிளேட் கட் அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஷேப் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறாங்க சார். கட் பண்ணிட்டு அப்புறமா இந்த மிஷின் யூஸ் பண்ணி தான் இது மோல்டு வந்து இந்த எட்ஜஸ் ஷேப் பண்றது அந்த இதுக்கெல்லாம் இந்த மிஷின் யூஸ் பண்றாங்க சார். அடுத்தது இது பஞ்சிங் ப்ராசஸ் சார். இது வந்து இப்போ பின், இந்த அலுமினியம் ஒரு பேனலையும் இன்னொரு பேனலையும் ஹோல்ட் பண்றதுக்கு ஹோல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பின் போடுறதுக்கு. அந்த இது ஹோல்ஸ் வந்து போடுறதுக்கான மிஷின் அது. அப்புறமா இப்போ ரெடி பண்ண பார்ட்ஸ் எல்லாம் வந்து அசம்பிளி பண்றாங்க. இப்போ வெல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஜாயின்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா வெல்ட் பண்ணிட்டு அப்புறமா ஃபில் பண்ணிடுறாங்க ஃபுல்லா. இந்த இப்போ கேப் எல்லாம் இல்லாம, எதுவும் கேப்ஸ் வராம. அடுத்தது வந்து இது இது வந்து ஃபினிஷிங் ப்ராசஸ். இப்போ எல்லாத்தையும் ஜாயிண்ட் எல்லாம் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் பாலிஷ் மாதிரி, இப்போ ஜாயிண்ட்ஸ்ல இருக்கிற அந்த பெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த வெல்ட் பண்ணதுல வரும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு கிரவுட்டிங் மாதிரி பண்ணிடுறாங்க. கிரைண்டிங் ப்ராசஸ் மாதிரி பண்ணிட்டு பாலிஷ் பண்ணி விட்டுறாங்க ஸ்மூத் ஃபினிஷ் வரதுக்கு. இது ஃபினிஷ் பண்ணி இந்த ஃபினிஷ் ப்ராசஸ் தான் கன்சியூமருக்கு வரும். அவங்களுக்கு டிசைர்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் என்ன வேணுமோ அதுல கொடுத்துடுறாங்க. இப்போ ஃபினிஷிங் ப்ராசஸ் வந்து
சைட்டுக்கு அரைவ் ஆகுது சார். அரைவ் ஆகிறதெல்லாம் வரதெல்லாம் கரெக்டா அரைவ் ஆகுதா செக்லிஸ்ட் வச்சு செக் பண்ணிக்கிறாங்க அந்த இதோட கவுண்ட் என்னது. அப்புறமா டிசைனர் வந்து பாத்துக்கிறாரு, அவருக்கு ஏத்த டிசைனுக்கான எல்லா பார்ட்ஸும் வந்துருச்சான்ட்டு அவரும் இன்னொன்னு ஒரு செக்லிஸ்ட் வச்சு செக் பண்ணிக்கிறாரு ஏதாச்சும் மிஸ்ஸிங் ஆகான்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுல வந்து ஏற்கனவே பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்காங்க, பேஸ் பிளாட்ஃபார்ம் லென்த் பீம் வரைக்கும் பண்ணிட்டு, இது சில டைம் வந்து எக்ஸ்டென்ஷன் ராட்ஸ் விட்டுருவாங்க. இதுல வந்து இந்த வீடியோல வந்து ராட்ஸ் விடாம மார்க் பண்ணிட்டு அப்புறமா ராட்ஸ் பண்ணிக்கிறாங்க சார். இப்போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அது டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லா வால்ஸ் அண்ட் விண்டோஸ் டோர்ஸ்க்கு எல்லாத்தையும் கேப் விட்டுட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து கேஸ்டிங் வந்து ஃபுல்லா சிங்கிள் டைம்ல வால்ஸ் அண்ட் ரூஃபோட சேர்த்து பண்றதுனால ப்ரீவியஸாவே எல்லாமே பிளான் பண்ணிடணும். இந்த மாதிரி எங்க டோர் வருது, எங்க பிளக் பாயிண்ட் வருது, பிளம்பிங் லைன்ஸ் எங்கெல்லாம் வருதுன்னு ப்ரீவியஸாவே பிளான் பண்ணி இது பண்ணாதான் இந்த ப்ராசஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா ஏன்னா உடைக்க முடியாது, இது கான்கிரீட் ரீஎன்ஃபோர்ஸ் கான்கிரீட்னால உடைச்சிட்டு திருப்பி இது பண்ணா இதோட ஸ்ட்ரென்த் வந்து லூஸ் ஆயிடும். ஸோ இது ப்ரீ பிளான்டா பர்ஃபெக்ட் பிளானிங்கோட பண்ணாதான் இது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். இதுல வந்து இப்போ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லூப்ரிகன்ட் போடுவாங்க இந்த பேனல்ஸ்ல இந்த கான்கிரீட் ஒட்டாம இருக்கிறதுக்கு. அப்புறமா பேனல்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து சிம்பிள் ப்ராசஸ்னால ஃபிக்ஸிங்க்கு வந்து ஸ்கில் லேபர்ஸ்லாம் அவ்வளவா தேவைப்படாது, ஒரு லைட் இன்ஃபர்மேஷன் இருந்தா போதும். மோஸ்ட்லி இதை வந்து ஃபிக்ஸிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் எங்க ஆர்டர் பண்றோமோ அவங்களே தான் இது ப்ரொவைட் பண்றாங்க, அசம்பிளி அண்ட் இது ஃபுல்லாவே. இதுதான் பின் சொல்லுவாங்க. பின் அந்த எல்லோ கலர்ல இருக்குல்ல, அதுதான் பின். அதை ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு பேனல் இன்னொன்று பேனல் ஹோல்ட் பண்றதுக்கு அதுதான் பின்னு. இது வந்து வெஜஸ். இப்போ இதுல நீங்க இந்த கிரே கலர்ல வருதுல, இது பாத்தீங்கன்னா இதுதான் வால் டயர்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டு பேக் சைடு இருக்கிற பேனலே இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கிற பேனலே ஹோல்டு பண்றதுக்கு. இப்போ கான்கிரீட் போர் பண்ணா ரெண்டு பேனலும் ஸ்லிப் ஆகக்கூடாதுன்ட்டு லோட்ல. இப்போ அது போடலன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு பேனல் வந்து ஸ்லிப் ஆகி ஒரு சைட்ல போயிடும். அது போகாம இருக்கிறதுக்கு இந்த வால் டயர் இது யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு சைட்லயும். இந்த ஒரு பின் போட்டா அது ரெண்டு சைட்லயும் அட்டாச் பண்ணிக்கலாம். இது விண்டோஸ் அந்த ஏரியாஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. இதுல வந்து நீங்க இதுல ஸ்டேர்கேஸையும் இன்ஸ்டால் பண்ணிருக்க முடியும் உங்களால. இந்த மாதிரி அசம்பிளி பண்ணிட்டு ஃபுல்லா கான்கிரீட் பண்ணி ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் கொடுத்து கான்கிரீட் பண்ணிடலாம். Side panel and finally step and cap panels. Installation of deck panels. In the process of installation of இது வந்து roof slab panel installation process. இது வந்து ஃபுல்லா சுத்தி வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு, இது வந்து வால் அலைன்மெண்ட் பேனல். இப்போ ரைட் ஆங்கிளா இருக்குதா, அது பேனல்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கான்னு பிளம்ப் ஆஃப் யூஸ் பண்ணி பார்க்கறதோட இதையும் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா இருக்கான்ட்டு அலைன் பண்ணிப்பாங்க. இது வந்து பீம் பேனல் மாதிரி. இது வந்து இப்போ மேல போடுற ரூஃப் ஸ்லாப் பேனலுக்கு வந்து
கீழே வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இது வரும். இது Installation of deck starts from cornerstone panel to roof, followed by installation of main beam. Installation of deck panel is done in the same manner as shown here. All the time. பேனல்லாம் ஃபில் பண்ணிட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டு கான்கிரீட்டிங் பண்ணிடுவாங்க. First on the walls, then on beam, and at last on slab. Reshuttering of wall panels. So கான்கிரீட்டிங் போட்டு within 12 hours depending on the grade of concrete 6 kilonewton load attain பண்ண பிறகு இத வந்து dismantling பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வால் பேனல் தான் dismantling பண்ணுவாங்க பிகாஸ் அது வந்து சீக்கிரமா செட் ஆயிடும்ன்றதுக்காக. On removal, cleaning of contact surface and edge rails of panels must be ensured, and panels should be left alongside of the walls at the same location as shown. இப்போ இந்த வால் டயர் ரிமூவ் பண்ண இடத்துல கிரவுட்டிங் பண்ணுவாங்க. இது ரிமூவ் பண்ணா இந்த இடத்துல ஒரு கேப் வரும். இந்த வீடியோல இல்ல, அந்த கேப் வர இடத்துல வந்து தென் கிரவுட்டிங் பண்ணுவாங்க. இப்போ கிரவுட்டிங் பண்ணலன்னா சீப்பேஜ் ஆஃப் வாட்டர் ஆர் கிராக் ஃபார்மேஷன் ஏதாச்சும் ஆகும். அதனால இது லாஸ்டா கிரவுட்டிங் பண்ணிடுவாங்க. The process starts with on work and wing nut. இது பின் அண்ட் விஞ்சஸ். இது பாத்தீங்க அந்த எல்லோ கலர்ல இருக்கிறது தான் இந்த பின் அண்ட் விஞ்சஸ். இது பின்னு இதுல விஞ்சு. இது வந்து யூஸ் பண்றதுக்கு இது டயர் ராட் வந்து ரெண்டு சைட் பேனலையும் ஹோல்ட் பண்றதுக்கு இதுவா இருக்கும். ரொம்ப நார்மல் ஃபோம் ஒர்க்குக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது. குவாலிட்டி வந்து நார்மல் ஃபோம் ஒர்க் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். இது வந்து சுப்பீரியர் இருக்கும் டியூ டு ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும். இது வந்து இப்போ ஸ்பீட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது வந்து 2 weeks ஆகும் நார்மல். இது பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிரமா முடிஞ்சிடலாம். இப்போ இது செட் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். திருப்பி செட் பண்ணிட்டு கான்கிரீட்டிங் ஃபர்ஸ்ட் நீங்க பீம் காலம் ரைஸ் பண்ணிட்டு அப்புறமா பீமும் ரூஃபும் தனியா போட வேண்டியதா. இது அட் அ டைம்ல போடுறதுனால சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். ஏஸ்தட்டிக் இப்போ வந்து நீங்க நார்மல் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால் நீங்க காலம் போட்டுட்ட பிறகு அப்புறமா பிரிக் ஒர்க்ல வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிஞ்சஸ்லாம் வரும். இன்டீரியர்ல எங்கேயாச்சும் நீங்க வால் வந்து என்ன சொல்றது திக்னஸும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வால் திக்னஸ்க்கும் காலம் திக்னஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பிஞ்சஸ் தெரியும். அது வந்து இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆர்டா தெரியறதுனால அது வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இது ஒரே கேஸ்டிங் பண்றதுனால இந்த வால்லாம் தெரியாது, வால்ல இருக்க பிஞ்சஸ் தான் தெரியாது. இது வந்து ஃபினிஷ் வந்து அப்புறமா நீங்க ஃபினிஷ் பாத்தீங்கன்னா நீங்க வால்ல வந்து பிரிக் ஒர்க்னால மேல பிளாஸ்டிக் கொடுத்தா ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். இது வந்து அலுமினியம் பேனல்ல இது பண்ணிட்டு இருக்கனால கான்கிரீட் வந்து ஒரு நல்ல ஃபைன் கான்கிரீட் அண்ட் வைப்ரேஷன் வந்து நல்லா கொடுத்தாங்கன்னா இது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா ஸ்மூத் ஃபினிஷா வரும். ஸ்ட்ரெயிட்டா நீங்க பட்டி போட்டு பெயிண்டிங் அடிச்சிடலாம். நோ பிளாஸ்டிங் ரிக்வயர்டு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜா பார்க்கலாம். இதுல ரா மெட்டீரியல்ஸ் வந்து இது பாத்தீங்கன்னா சாதா இதுல அது கம்மியா இருக்கும். இதுல வந்து நீங்க ஃபுல்லா கான்கிரீட் யூஸ் பண்றதுனால அது ரா மெட்டீரியல்ஸ் நிறைய இது பண்ணும். கான்கிரீட்னால பிக் ஒர்க்கோட கான்கிரீட் வந்து ரா மெட்டீரியல்ஸ் நிறைய எடுக்கிறது. ஸ்டீல் வந்து லெஸ்ஸா இருக்கும் அண்ட் ஸ்டீல் வந்து ஹையா இருக்கும் டியூ டு ரீஇன்ஃபோர்ஸ் கான்கிரீட். ஸ்டீல் வந்து கண்டிப்பா ஹையா தான் இருக்கும். மெட்டீரியல்ஸ் கன்சப்ஷன் அது அப்புறமா advantages easy to handle reusable. easy to handle due to அலுமினியம்னால ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் அண்ட்
ரீயூசபிள் வந்து ஏன்னா இது வந்து அலுமினியம் பேனல்னால 300 டைம்ஸ் மோர் தென் 300 டைம்ஸ் வந்து நீங்க இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உடன் பேனல் அந்த உடன் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமா மக்கி போயிட்டு நீங்க தூக்கி போட வேண்டியதா இருக்கும், ஒண்ணுக்குமே யூஸ் ஆகாம. இது வந்து நீங்க 300 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்ட பிறகு கூட நீங்க வேணாம்னு சொன்னா கூட இதை ரீசைக்கிள் பண்ணிக்கலாம், ரீசைக்கிள் பண்ணி மெல்ட் பண்ணி திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் இது காஸ்ட் எஃபெக்டிவ் கூட சொல்லலாம். இது வந்து நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணா காஸ்ட் எஃபெக்டிவ். அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் எப்படி சொல்லலாம்னா, இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு சிமெட்ரிக்கா ஒரே டைப் ஆஃப் டிசைன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹைரைஸ் பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்னா கீழே ஒரு ஃப்ளோர்ல இருக்க டிசைனே சேமா அடுத்த ஃப்ளோர்ல அதே தான் ரிப்பீட்டேஷனா ஒரே டிசைன் தான் போடும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் பேனல் டிசைன் வாங்கிட்டீங்கன்னா அதே டிசைன் நீங்க கைட்டி நெக்ஸ்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இது 300 டைம்ஸ் மேல யூஸ் பண்றதுனால உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும், காஸ்டும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து சீக்கிரமா செட் ஆயிடும் டியூ டு ரீஇன்ஃபோர்ஸ் கான்கிரீட் அண்ட் பிளாஸ்டிங்கும் பண்ண தேவையில்ல. அதனால காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். கேசிங் ஆஃப் வாலன்ஸ்ல சைமல்டேனியஸ் ப்ராசஸ். இது வந்து எர்த்வேக் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சர். மெயினா இது வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா ஜப்பான்ல தான் ஃபர்ஸ்ட் மெயினா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து எர்த்வேக் அங்க ரொம்ப இதுவா இருக்கறனால அவங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ மோஸ்ட்லி இந்த தாய்லாந்து மலேசியா அவங்களையும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவில் வந்து சம் ஹைரைஸ் பில்டிங்ஸ் பெங்களூர்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா லக்ஸுரி பில்டிங்ஸ்ல தான் இதை யூஸ் பண்றாங்க. டியூ டு என்ன சொல்றது, இது வந்து எர்த்வேக் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா ரீஇன்ஃபோர்ஸ் கான்கிரீட்னால வர்றது. அதனால வந்து இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் சில டைம் இந்த ப்ராசஸ். அதனால இது வந்து லக்ஸுரி பில்டிங்ஸ்ல தான் யூஸ் பண்றாங்க. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் அவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவா இல்லை. இங்க டிஸ்அட்வான்டேஜஸ், இனிஷியல் காஸ்ட் வந்து இனிஷியல் காஸ்ட் ஏன்னா இது அலுமினியம் பேனல்ஸ்னால அலுமினியம் அண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப ஹை காஸ்டா இருக்கும். நீங்க பர்டிகுலர் டிசைன் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அந்த டிசைனுக்காக நீங்க தனியா மோல்ட் பண்ணி ரெடி பண்ண வேண்டியதா இருக்கனால இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். நீங்க அதை ரீயூஸ் பண்ணும்போது அது இதுவா இருக்கும். அது முன்னாடி ப்ரீவியஸா சொன்ன மாதிரி சிமெட்ரிக் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஒரே சிமெட்ரியா சேம் ஸ்ட்ரக்சரை நீங்க யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருந்தா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து நிறைய வேஸ்டா போகும் டிசைன்ஸ் அந்த பேனல்ஸ்லாம். இது வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து டைம் டேக்கிங். ஸோ இது வந்து இப்போ அசம்பிளி பண்றது பார்த்தீங்கன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் டேக் ஆகும் அசம்பிளி பண்றதுக்கு மட்டும். ஸ்கில் லேபர்ஸ் ரெக்வயர்ட்னா ஸ்கில் லேபர்ஸ் வந்து இந்த அசம்பிளி ப்ராசஸ்க்கு மட்டும் ஸ்கில் லேபர்ஸ் இருந்தால் வேகமாக பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்கில் லேபர்ஸ் வச்சு கூட பண்ணலாம், பட் ஸ்கில் லேபர்ஸ் இருந்தால் ப்ராசஸ் வந்து இன்னும் வேகமாக இருக்கும். அது க்ரௌட்டிங் பண்ண அந்த ஹோல்ஸ் பாஸ் பை வால் டயர்ஸ் சொன்னாங்க, அது வந்து அது ஒரு மீன் கொஞ்சம் ஒரு ஃபால்ட் மாதிரி. அது வந்து க்ரௌட்டிங் பண்ண வேண்டிய ப்ராசஸ் இருக்கனால அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்ட் ஒழுங்காக க்ரௌட் பண்ணலன்னா லீக்கேஜ் அண்ட் சீப்பேஜ் ப்ராப்ளம்ஸ் ஃபியூச்சரில் வர கிராக்ஸ் அண்ட் இதெல்லாம் ஃபியூச்சரில் நிறைய ப்ராப்ளம் வரும். இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா யூசிங் திஸ் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து ஹைதராபாத்ல ஒரு பெரிய லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் மாதிரி வித் ஹெலிபேட் அண்ட் ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு வருது இது. That's thank you. Thank you. அடுத்து சார் நிரஞ்சனா சார். ஆ
ஓகே, நம்மளுக்கு இருக்க பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் தி திங் வந்து ஷெல்டர். அது வந்து நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி தான் ப்ரொவைட் பண்றோம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தாலும் நம்ம வந்து எக்கனாமிக்கலி ஃப்ரெண்ட்லியா இருக்கோமா, டஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி வந்து எக்கனாமிக்கலி இஸ் இட் ஃப்ரெண்ட்லி? அருமே. சரி, நான் அப்படியே ஃபர்தரா போறேன் சார். நெக்ஸ்ட் வந்து ஒரு வேஸ்டே இல்லாத ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்து உங்களால பார்க்க முடியுமா? ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன்ல இருந்து ஒரு பிக் லெவல் ப்ராஜெக்ட் வரைக்கும் ஒரு வேஸ்டே இல்லாத, ஜீரோ வேஸ்ட் ஆர் அப்சல்யூட்லி வேஸ்ட் இல்லாத ப்ராஜெக்ட் உங்களால டே டு டே லைஃப்ல பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ வந்து என்னன்னா நம்மளுக்கு இது வந்து இட்ஸ் ஹஸ் பீன் அ பார்ட் அண்ட் பார்சல். ஸோ நம்ம வந்து வேஸ்ட் எப்படி இருந்தா ரெடியூஸ் பண்ண, அதாவது ஜீரோவுக்கு கொண்டு வர முடியலனாலும் எஃபெக்டிவா ரெடியூஸ் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். ஸோ வந்து இதை வச்சுதான் நான் வந்து இன்னைக்கு வந்து செமினார் டாபிக் போக போகுது. அண்ட் வந்து என்னோட டாபிக் வந்து பிசிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து நம்ம முன்னாடியே பேசின மாதிரி நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ட்ரெடிஷ்னலி சரி, என்விரான்மெண்ட்லி வந்து ரொம்ப அன்ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஏன்னா வந்து இட் கன்சியூம்ஸ் லார்ஜ் மெட்டீரியல்ஸ் அண்ட் எனர்ஜி ஆஸ் வெல் அஸ் வந்து நிறைய சாலிட் வேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஸோ இதுல வந்து இன்னொரு கிளிப் நான் போட விரும்புறேன். அதாவது ஒரு சைட்டுக்கு வெளியே இருக்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் டம்பேஜ். நீங்க வந்து இது ஒரு ஃபேர் ப்ராசஸ் நினைக்கிறீங்களா? இது நம்ம இது வந்து நம்ம இந்த மாதிரி செய்யறது வந்து இட் இஸ் ஃபேர்? இஸ் இட் ஃபேர்? ஒரு சைட்ல ஸோ வெளியே இருக்கிற வந்து ஒரு ஜஸ்ட் கிளிப்ஸ் போட்டாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ இவ்வளவு தூரம் இருக்கு. இது வந்து நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு இஸ் இட் ஃபேர்? No, it is not fair. ஓகே. ஸோ இந்த நம்ம லிட்ரலி பார்க்கறதோ இன்னும் நம்ம ஸ்டாட்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு இன்னும் அஸ்டானிஷிங்கா இருக்கும். நம்ம டோட்டல் வேஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ல நம்ம எவ்வளோ ஜென்ரேட் பண்றோம் அண்ட் நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோன்றது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ யூஸ் பண்றோம்னா 25% ஆஃப் வர்ஜின் வுட்டும் 40% ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து எவ்ரி இயர். திட் இஸ் வந்து நாட் வந்து டோட்டலா சொல்ல, ஒவ்வொரு இயர் நம்ம எவ்வளோ வந்து வுட்டை நம்ம கன்சியூம் பண்றோமோ அதுல டோட்டல் வேர்ல்ட் எவ்வளோ கன்சியூம் பண்ணோம், அது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி மட்டுமே நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்றோம். ஸோ 40% ஆஃப் டோட்டல் எக்ஸாக்டட் மெட்டீரியல்ஸ் என்ன நம்ம எல்லா மெட்டீரியல்ஸ் கம்பேர் பண்ணும்போது 40% நம்ம யூஸ் பண்றோம். ஸோ வந்து என்னன்னா, ஸோ இட் லீட்ஸ் டு வந்து லேண்ட் டிட்டோரியேஷன் அண்ட் ரிசோர்ஸ் டெப்ளிஷன். ஸோ வந்து நெக்ஸ்ட் இது இல்லாம இன்னொரு ஆர்டிகல் ஷேர் பண்ண விரும்புறேன். லாஸ்ட் இயர் பப்ளிஷ் ஆனது. அண்ட் வந்து இந்தியா ட்ரவுன்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமாலிஷன் டெப்ரிஸ். இதுதான் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம நேர்லயும் நிறைய இடத்துல பார்த்திருப்போம். அண்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து அஸ் இன்ஜினியர் நம்ம எப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம எப்படி கரெக்டா இருக்கணும், ப்ராப்பரா டிசைன் பண்ணணும்ன்றது நம்ம எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ற வேஸ்டையும் நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட எவ்வளவு தூரம் மினிமைஸ் பண்ண முடியும்ன்றத நம்ம கண்டிப்பா அது வந்து நம்ம பார்த்து ஆகணும். ஸோ வந்து இதே வந்து நம்ம இந்தியன் சினாரியோ எப்படி இருக்குன்றது இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்குது. இது லாஸ்ட் ஜூலை 5 வந்து 2019 townEarth.com பப்ளிஷ் ஆன நியூஸ் ஆர்டிக்கல் இது. ஓகே, இதே உங்களுக்கு வந்து நீட் வந்து ஏன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நீடுன்றது நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ல நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஏன் நம்ம பண்ணி ஆகணும்ன்ற நீட் வந்துடுச்சு. ஸோ இன்னும் டெக்னிக்கலா பார்க்கும்போது நம்ம என்விரான்மெண்டலா நீட் இருக்கு, எக்கனாமிக்கலா நீட் இருக்கு, சோஷியல் இம்பாக்ட்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட் என்விரான்மெண்டல் இது வரைக்கும் பேசிட்டோம். எக்கனாமிக்னு வச்சுக்கோங்களேன். எக்கனாமிக் வந்து அடிஷனல் காஸ்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு சிமெண்ட் பேக் வாங்கியிருக்கோம், அது வந்து ப்ராப்பர் ஸ்டோரேஜ் ஆர் ட்ரூ டு சம் ரீசன் வந்து ஒரு ஹார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னன்னா திருப்பி அந்த பேக்குக்கு பதிலாக நம்ம வந்து இன்னொரு அடிஷனல் ஒரு காஸ்ட் வாங்கணும். ஸோ இட் இஸ் அடிஷனல் காஸ்ட் ஃபார் நியூ ரீப்ளேஸ்மெண்ட். அண்ட் வந்து இன்கேஸ் அந்த வந்து இம்பார்ட்டண்டா இருந்து அந்த டைம்ல டிலேவும் ஆகலாம், அதுக்கும் நம்ம காஸ்ட் பே பண்ணணும். ஸோ இதை டிஸ்போஸ் பண்ணவும் காஸ்ட் பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ ஒரு பேக்ல இதனால நம்ம எந்த டைப் ஆஃப் வந்து காஸ்ட் நம்ம அடிஷனல் காஸ்ட் நம்மளுக்கு இன்கர் ஆகுது. ஸோ வந்து ஆஸ் வந்து நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கலா இருக்கணும்ன்றது நிறைய நம்ம இருக்க பேசிக் பிரின்சிபல், அதுவுமே வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் இம்பாக்ட். சோஷியல் இம்பாக்ட் வந்து சொல்லவே தேவையில்லை, இருக்கலே ஃபர்ஸ்ட் அது. ஸோ வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து சில நிறைய சேஃப்டி அசார்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் வருது. ஸோ இதுதான் மெயின் 3 நீடுன்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் வந்து இப்போ எதுனாலும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லை மேனேஜ்மெண்ட் இது கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்மளோட காஸ்ட் அது ஏன் இப்படி இருந்துச்சு, அது எந்த மாதிரி இது நம்ம கிளாசிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு அப்ரோச் வந்து கிளியர் அண்ட் விஷன் கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம போற டெக்னிக்கும் வந்து இட் வில் பி கிளியர்.
ஸோ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் செமினார்ல நான் வந்து என்ன பண்ண போறேன், வேஸ்ட், சோர்ஸ், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியாஸ் பார்த்துட்டு, அண்ட் செகண்ட் செமினார்ல வந்து மேனேஜ்மெண்ட் மாடல்ஸ் மாதிரி பார்ப்போம், இது பேஸ்ட் பண்ணி. ஸோ வேஸ்ட் கிளாசிஃபிகேஷனா பிசிக்கல் நான் பிசிக்கல் வேஸ்ட், இந்த மாதிரி ஒரு கேட்டகரி வந்து நம்மளுக்கு எல்லா வேஸ்ட்டும் நம்ம பிசிக்கல் வேஸ்ட் தான் நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா வந்து டெக்னிக்கலி வந்து ரெண்டா பிரிக்கலாம், பிசிக்கல் வேஸ்ட் அண்ட் நான் பிசிக்கல் வேஸ்ட். பிசிக்கல் வேஸ்ட்ன்றவங்க நம்ம எப்பயுமே பார்க்க ஒரு மெட்டீரியல் வேஸ்ட். நான் பிசிக்கல் வேஸ்ட் நம்ம ஏற்கனவே படிச்சது தான், அது வந்து வேற மாதிரி கேட்டகரியில சொல்றாங்க, அதாவது டைம் ஓவர் அண்ட் காஸ்ட் ஓவர். ஸோ வந்து இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன், என் டாபிக்கை நேரோ டவுன் பண்ண போறேன். என்ன டாபிக்? பிசிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, சோர்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான், வந்து டெமாலிஷன், பிரிக்கேஜ் அண்ட் பேக்கேஜ். இப்போ டெமாலிஷன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு டிஸ்மேண்டில் என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் டிஸ்மேண்டில் பண்றோம் அந்த மாதிரி வரப்போகுது. பிரிக்கேஜா ஒன்றும் இல்லை, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் நம்ம ஏற்கனவே வாங்கினது ஒரு பேட் கண்டிஷன்ல இருக்கு, இட்ஸ் நாட் யூஸபிள்னா நம்ம தூக்கி போட்டுரும், அந்த மாதிரி கேட்டகரியில வர வேஸ்ட். ஸோ வந்து இப்போ பேக்கிங், இந்த பேக்கிங் வேர்ட் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஓகே உங்களுக்கு காமனா இருக்காது, ஆனா ஆக்சுவலி அது ஒரு காமனான விஷயம் தான். அதாவது என்னன்னா, இப்போ டைல்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வருதுன்னா இட்ஸ் நாட் கம்ஸ் அஸ் சச். ஆனா நம்ம சாண்ட்ல இருந்து நம்ம ட்ரக்ல இருந்து அன்லோட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு எதுவும் பேக்கிங் இல்லை. வந்து ஒரு டைல்ஸோ பைப் ஃபிக்சர்ஸோ எல்லாமே ஒரு கார்ட்போர்ட் ஷீட் அந்த மாதிரி ஒரு ராப்பிங்கோட வருது. ஸோ வி ஆர் யூசிங் டைல்ஸ். ஓகே, டைல்ஸ் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது, அது வேற விஷயம். பட் ஆனா அந்த டைல்ஸ் இனிஷியலா வரும்போது தட் இஸ் அ கார்ட்போர்ட். ஸோ அதுவுமே வேஸ்ட், அதுவுமே வந்து என்னன்னா அது வந்து யூஸே ஆக முடியாத வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி பேக்கிங்னாலையும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் வருது. ஸோ இதோட பேக்கிங்கோட இம்பாக்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும்னா, ஒரு 19 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் டெமாலிஷன் வேஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஜென்ரேட் ஆச்சுன்னா, அதோட சர்ப்ரைசிங்லி 34% வால்யூம் வந்து இந்த பேக்கிங்னாலே வர வேஸ்ட். அதாவது இந்த பேக்கிங் ஒரு விஷயத்தினாலே நமக்கு இவ்வளோ வேஸ்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம், காஸ்ட்ன்ற போது எப்படி வச்சுக்கணும்னா, நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம டிசைன் பண்ணிருப்போம், இன்கேஸ் ப்ராப்பரா இல்லை திருப்பி டெமாலிஷ் பண்ணி திருப்பி கட்டுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது காஸ்ட் மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆகுது. நீங்க இனிஷியலா போட்ட ரிசோர்ஸ் வேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து புது ரிசோர்ஸ் நீங்க வந்து போடுற மாதிரி வரும். ஸோ வந்து இது எப்படி வந்து ப்ராட்லி கிளாசிஃபை பண்ணிக்கலாம், டிசைன், லாஜிஸ்டிக் அண்ட் பிசிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். பிசிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் நீங்க என்னத்தான் நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும், ஒரு பிரிக் வால் பண்ணும்போது ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட் மார்டர் வந்து கீழே விழதான் செய்யும். அது வந்து சுத்தமா கீழே விழாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அது கூட வந்து இட்ஸ் ஓகே, இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல். ஆனா நம்ம டிசைன்லயும் லாஜிஸ்டிக்லயும் வரதை வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஏரியா அண்ட் டார்கெட் வந்து எங்க போய் மினிமைஸ் பண்ண பார்க்கணும்னா டிசைன் அண்ட் லாஜிஸ்டிக். இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, அதாவது சோர்ஸ் அண்ட் காஸ்ட் வந்து இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா ப்ரொக்யூர்மெண்ட்னால. ஸோ வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸசிவ் நிறைய மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அது நம்ம அங்கே வைக்கும் போது அந்த மாதிரி டிசைன் நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ப்ராப்பரா மெட்டீரியல் பிரிக்கே வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணும் போது உடஞ்சிருச்சுன்னா அது வேஸ்ட் தான். ஏன்னா சில இடத்துல ஃபுல் பிரிக் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து வெதர், வேண்டலிசம்னா இப்போ திருட்டு போறது வேற ஒன்றும் இல்லை. நம்ம ப்ராப்பரா அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு அந்த வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் பாதுகாக்கலாம், அது வந்து லாஸ் தானே. ஸோ வேண்டலிசம். அப்புறம் மிஸ்பிளேஸ்மெண்ட், ரெசிடியூல்ஸ் அண்ட் அதர்ஸ். நம்ம அதர்ஸ் தான் நம்ம பேசினது, அதர்ஸ்ன்ற வர கேட்டகரி லாஸ்ட் பேசினா பிசிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்ல வரும். ஓகே, ரொம்ப ஸ்பீடா போறேன்னா டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? புரியுது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு காசேட்டிவ் ஃப்ளோ டயக்ராம். இது வந்து நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இது பண்றேன், நீங்க ஒவ்வொரு பேராமீட்டர் பாருங்க. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் எவ்வளவு தூரம் எஃபெக்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு புரியும். நான் ஜஸ்ட் ஓவரால் வியூ மட்டும் இது கொடுக்குறேன். ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது எல்லாமே ஜேர்னல் பேஸ்டு ஒன். இந்த ஜேர்னல் பேஸ்ட்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 7 மேஜர் கான்ட்ரிபியூட்டர் சோர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வேரியபிள் எடுத்துட்டு அந்த வேரியபிள்ல இருந்து என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து வேஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு குவான்டிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ மெயின் அந்த ஹெட்டிங் மட்டும் நான் சொல்றேன். டிசைன்னால எவ்வளவு வேஸ்ட் வருது, ஹேண்ட்லிங்னால, ஒர்க்கர்ஸ்னால எப்படி, மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா பண்ணாதனால என்ன மாதிரி, ப்ரொக்யூர்மெண்ட்னால என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ், சைட் கண்டிஷன்னால என்னென்ன ப்ராப்ளம் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா நாலேஜ் வேணா இந்த ஸ்லைடை வந்து நீங்க இன்னும் லைக் ஒவ்வொரு பாயிண்ட்டும் பாருங்க, இட் வில் பி ஷியோர்லி இன்ஃபர்மேட்டிவ். அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட் குவான்டிஃபிகேஷன், அதாவது எப்படி சொன்னா, சும்மா இத்தனை கேஜி வேஸ்ட் ஸ்மால் சைட்னா, லார்ஜ் சைடு இத்தனை டன்ஸ் வேஸ்ட்னு சொல்றது வந்து as an engineer it will not be and good. and இதை வச்சுட்டு எப்படி சொன்னா, நம்ம ஒரு மாடலோ
ஒரு ஸ்டாட்டோ நம்ம போய் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து there is some approximate procedures அண்ட் எப்படி நம்ம வந்து ஒரு வேஸ்ட்டை வந்து குவான்டிஃபை பண்றது. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ரிசர்ச் மாடல்ஸ். ஸோ வந்து ஒன் ஆஃப் தி ரிசர்ச் மாடல் நான் டிஸ்கஸ் பண்றது ஒரு ஜேர்னல், ஒன் ஆஃப் தி ரிசர்ச் மாடல். ஓகேவா? இந்த ரிசர்ச் மாடல் வந்து பேஸ்ட் ஆன் வந்து யூகே பேஸ்ட் ஜேர்னல் ஒன்று. அண்ட் ரிசர்ச் வரும்போது 2 ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. ஒன்று அந்த ஃபர்ஸ்ட் பேசிக்கா எப்படி ரிசர்ச் டிசைன் நம்ம எப்படி பண்ண போறோம், இன்னொன்னு டிசைன்லாம் பண்ணி வச்சாச்சு மாடல். நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் எப்படி இது பண்ணிருக்காங்க, டேட்டா கலெக்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க. ஸோ வந்து அதோட லாஸ்டா வந்து இதுல வந்து ஒரு கிராஃப்ஸ் பை சார்ட் போட்டு அவங்க ரிசல்ட் வந்து அவங்களுக்கு இந்த மாடல் வந்து வேலிடா இல்லையா, மற்றவங்க வந்து வந்து இதே மாடல் அப்ரோச் பண்ணலாமா இல்லையான்றது தான் ரிசல்ட். ஸோ இன்னைக்கு நான் வந்து செமினார் வந்து இந்த வேஸ்ட் குவான்டிஃபிகேஷனோட முடிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசர்ச் டிசைனுக்கு போகலாம். ஓகே, இப்போ வந்து எப்பயுமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள், அதாவது மெயின் வேரியபிள் எதை பத்தி நான் ரிசர்ச் பண்ண போறோம்னு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது பேஸ்ட் பண்ணி கொஸ்டினரினா சும்மா நம்ம கேட்குற மாதிரி கொஸ்டின் இல்லாம அதுக்குன்னு வந்து என்ன சொல்லணும்னா நிறைய இது பண்ணிட்டு இதுதான் சிவியாரிட்டியா, சரி இதனால தான் நிறைய வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுதா ரிசர்ச் பண்ணி தட் இஸ் மேபி செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி வந்து வர கொஸ்டினரி ஆன்சர்ஸ் பொறுத்து நம்ம வந்து ரேட் பண்றது. இங்க ரேட் பண்றது ஒரே 1 2 3 4 5 ஒரே நம்பர் கொடுக்காம இந்த ரேட்டிங்க 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து சிவியாரிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி. அதாவது என்னன்னா ஒரு வேஸ்ட் எத்தனை தடவை வருதுன்றது ஃப்ரீக்வன்சி. அது நிறைய இப்போ சிமெண்ட் வேஸ்ட் நிறைய தடவை வந்துட்டு தான் ஃப்ரீக்வன்சி. ஆனா சிமெண்ட் வேஸ்ட் வந்து சிவியாரிட்டின்னு வரும்போது அது வந்து சம்டைம்ஸ் சிமெண்ட் வேஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு ரொம்ப காஸ்ட் எடுக்கலாம். அண்ட் அதோட டிஸ்போசல் எஃபெக்ட் என்விரான்மெண்டல் எஃபெக்ட் அதிகமா இருக்கலாம். ஸோ வந்து என்னன்னா எல்லாமே ஒரே ரேட்டிங்கா 1 2 3ன்னு கொடுக்காம இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு இது பண்ணிருக்காங்க. குவான்டிட்டி மட்டும் இல்லாம அதோட நேச்சர், அது நம்மள எப்படி எஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரி வந்து அதாவது 2 பார்ட்டா பேராமீட்டர்ஸா இது பண்ணிட்டு சேம் அஸ் தட் 1 2 3 பட் 1 2 3க்கு வந்து 2 பேராமீட்டர்ஸ் வச்சு இது பண்ணிருக்காங்க. 1னா நன், 2 3 as வந்து லிட்டில், மாடரேட், கிரேட், எக்ஸ்ட்ரீம் அந்த மாதிரி. ஸோ வந்து இதுதான் வந்து இப்போ அவங்களோட ரிசர்ச் டிசைன் ஒரு மெத்தடாலஜி என்ன பண்ண போறாங்க இதுன்றது. ஸோ வந்து நெக்ஸ்ட் சாம்பிளிங் அண்ட் டேட்டா கலெக்ஷன். சாம்பிளிங் அண்ட் டேட்டா கலெக்ஷன் வரும்போது நம்ம சாம்பிள் எடுக்கணும், ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் எடுக்கணும். ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள்னா இப்போ இந்த கொஸ்டினரி தூக்கி கொண்டு போயிட்டு வந்து நம்ம அதாவது சிவிலே இல்லாம ஒருத்தர்கிட்டயோ இல்லைன்னா வந்து ஒரு மேசன் சிவில்ல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மேனேஜர் ஆஸ்பெக்ட் இவ்வளவு தூரம் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது இந்த மாதிரி ஒரு இந்த கன்சர்ன் வேஸ்ட் பத்தி இருக்க நாலேஜ் இல்லாதவங்க கிட்ட கொடுத்தா இட் வில் நாட் பி அ ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள். அது வந்து அவங்களும் இருக்கலாம், ஆனா வந்து எப்படின்னா அவங்க ஒரு சின்ன ஸ்மால் பர்சன் ஆர் சம் லைக் ரொம்ப மினிமமா இருக்கணும். ஒரு 75% to 60% வந்து ஒரு மேனேஜரோ இல்லைன்னா சைட் இன்சார்ஜ் ஃபார் என்டையர் ப்ராஜெக்ட் இன்சார்ஜோ இல்லைன்னா வந்து ரொம்ப ஹை லெவல் ஹூ இஸ் கன்சர்ன் வித் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஆனா அவங்க யார் வந்து அவங்க இந்த கன்சர்ன் டிசிஷன் எடுக்க முடியுமோ அவங்க கிட்ட தான் இந்த மாதிரி சாம்பிள் எடுக்கிறது பெஸ்ட். ஸோ வந்து இட் மஸ்ட் பி அன் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள். எந்த ஒரு சர்வே நம்ம எடுத்தாலும் இட் மஸ்ட் பி அ ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள். ஸோ வந்து இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள்ன்றதுக்கு நான் இன்னொரு நெக்ஸ்ட் வரும்போது ஸ்லைட்ல வந்து நான் காமிக்கிறேன். அண்ட் வந்து டேட்டா கலெக்ஷன் வந்து நம்ம முன்னாடியே பேசின மாதிரி அமௌண்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வந்து என்னன்னா இந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனா ஒரு பில்டிங் எடுத்துட்டோம்னா ரெசிடென்ஷியல் பில்டிங் டோட்டல் எலிமெண்ட்ஸ் என்னென்ன, அதுக்கு மொத்தம் அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கல்லு மண்ணு இதெல்லாம் வச்சுட்டு அந்த கல்லு மண்ணை தான் நம்ம பில்டிங்கா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இந்த அமௌண்ட்லயும் கொஞ்சம் லாஸ் நடக்க போகுது. அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பில்டிங் கட்டும் போது லாஸ் ஆக போகுது. ஸோ இதை 2 வேரியபிளா எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள், நெக்ஸ்ட் செகண்ட் வேரியபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரே வார்த்தை சொன்னா இது வந்து நம்ம எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம்ட்டு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு வந்து சொன்னா அமௌண்ட். இது எப்படின்னா நம்மளோட பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருந்து நம்ம இந்த வந்து இந்த டேட்டாஸ் அண்ட் டீடைல்ஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். செகண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து டோட்டலி டிபெண்ட் அப்பான் சைஸ், நம்மளோட சைட் கண்டிஷன், நம்ம எப்படி எங்க சோர்ஸ் வாங்குறோம், மெட்டீரியல், சைட் டெக்னாலஜி அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்ட் போகும்போது இதுதான் வந்து அவங்க வந்து லாஸ்ட் இது வந்து ரிசர்ச் டிசைனர் அண்ட் இது அவங்க சாம்பிள் இப்படி கலெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த 2-3 ஸ்லைடு என்னன்னா அவங்களோட ரிசர்ச்சோட ஃபைனல் ஆன்சர்ஸ் ஆர் சம்திங் லைக் ரிசல்ட் வந்து அவங்க இது காமிக்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்க வந்து லாஸ்ட் இதில் பாருங்க ரோல்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்வே கொஸ்டினரியில நம்ம கொடுக்குறோம். ஸோ வந்து வந்து என்ன பண்றாங்க, அந்த மாடரேட்டா, கிரேட்டா, எக்ஸ்ட்ரீமா அவங்களோட சோ கால் நம்ம லிஸ்ட் கொடுத்துருக்கோம். நம்ம முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, ப்ரொக்யூர்மெண்ட், டிசைன் இல்லையா, மெட்டீரியல் ஹேண்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுதா, ஆப்ரேஷன் ஸ்டேஜ்ல நிறைய லாஸ் ஆகுதா, இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண கிரைட்டீரியாஸ், அது கான்ட்ரிபியூஷன் ரேட். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டினரினால நமக்கு வந்து டிக் பண்ணி, அதாவது இது இந்த அளவுக்கு அவங்க சைட்ல என்னன்னு சொல்லி வராங்க. ஸோ இப்போ என்னன்னா அதுக்கு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அவங்க யாரு, ஆக்சுவலி அவங்களோட ரோல் என்னன்ற மாதிரி கொஸ்டினரில் இருக்கும். அந்த மாதிரி எடுக்கும் பட்சத்தில் டைரக்டர் ஆர் சீனியர் மேனேஜ்மெண்ட் ஆர் மேனேஜர்ஸ் வந்து 27% ஆல்மோஸ்ட் 60% வரைக்குமே 60 to 75% அவங்க தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ரெப்ரஸன்டேட்டிவ் சாம்பிள்ன்றது. அதர்ஸ் மேபி வேற வந்து மேசன்ஸா இருக்கலாம், அப்பார்ட் ஃப்ரம் சிவில் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ 25% தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மெஜாரிட்டி நம்ம யார் வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னால அதான் யார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ, யாருக்கு அத்தாரிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கா அவங்க தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இது பேர் ரெப்ரஸன்டேட்டிவ் சாம்பிள். ஸோ இந்த பேஸ் பண்ணி ரிசல்ட் நம்ம ஒன்று சொன்னா, இட் வில் பி மேட்சிங் அப்ராக்சிமேட்லி மேட்சிங் டு அவர் சைட் கண்டிஷன்ஸ். ஸோ வந்து இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து ஜஸ்ட் ஃபார்முலாஸ் வந்து ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளான விஷயத்த தான் அந்த ஃபார்முலா பெருசா காமிக்கிறது. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பேசின ஃபேக்டர்ஸை வந்து தான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸைன்னா இப்போ வந்து நம்ம எக்ஸைஸ் ஈக்குவல் டு எம்ன்னு இருக்குல்ல, இந்த எம்ன்றது நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ், அதாவது எத்தனை பேர் வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 100 பேருக்கு கூட நம்ம வந்து இந்த சர்வே ஃபார்ம் வந்து நீங்க கொடுத்துருக்கலாம். பட் வந்து எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, அது பர்டிகுலர் அந்த இப்போ 5ன்ற நம்பரை எத்தனை பேர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் எம் டிவைட் பை டோட்டல் நம்பர். ஓகே, இப்போ டபிள்யூன்றது வேர்டு அந்த டேர்ம் வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னா, வந்து நீங்க 5ன்னு சூஸ் பண்ற வேல்யூனா 5/5 1. இதே 4ன்ற வேல்யூ நீங்க சூஸ் பண்ணி அதோட சிவியாரிட்டி இண்டெக்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அங்க வந்து 4/5. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிசல்ட் நீங்க கியூமுலேட்டிவ் பண்ணா இஸ் ஜஸ்டிங் பட் அரித்மெட்டிக் மீன் அந்த மாதிரி இருக்கிறது தான். சிம்பிள் டேட்டா அனாலிசிஸ்ல போட்டு உங்களுக்கு வந்து டோட்டலா இப்போ 5ன்ற பாயிண்ட்டுக்கு 5 அதாவது சிவியரா இருக்குன்றவங்களுக்கு வந்து இந்த 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 எஸ்ஐ எஃப்ஐன்ற மாதிரி, அதாவது இவ்வளவு சிவியாரிட்டி இவ்வளவு ஃப்ரீக்வன்சி இருக்குன்றது நிறைய டேட்டாவை ஒரு பாயிண்ட்ல வந்து கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இந்த ஃபார்முலா ஜஸ்ட் அன் அரித்மெட்டிக் மீன். ஓகே, வந்து கான்ட்ரிபியூஷன் என்ன நம்ம ஏற்கனவே பேசணும், வந்து எப்படின்னா ஃப்ரீக்வன்சி சிவியாரிட்டி ரெண்டுமே கம்பைண்டா தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அண்ட் மல்டிபிள். நெக்ஸ்ட் வந்து ரேட்ஸ் வந்து ஒவ்வொரு பர்சன்ட் எப்படி சொல்லனா, நம்ம வந்து 6 பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்ல. ஸோ ஒவ்வொரு பேராமீட்டருக்கு என்னென்னா, ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பேராமீட்டரோட வேல்யூவும் டோட்டல் 9 பேராமீட்டர்ஸ் இருக்க கான்ட்ரிபியூஷனோட இதுதான். இதெல்லாம் வந்து எப்படி சொன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு, இந்த கம்மியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ சிமெண்ட் அதோட வேஸ்ட் அதிகமா இருக்குன்னா நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒன்றும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ரிசல்ட்ஸ்லயும் அந்த மாதிரி சஜஷன்லயும் முடியும் இந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது ஒரு டெஃபினிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். கான்ட்ரிபியூஷன் இண்டெக்ஸ்னா மெஷர் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஈச் சோர்ஸ். ஸோ சிக்னிஃபிகன்ஸா ரெண்டுமே வந்து சிவியாரிட்டியும் வந்து ஃப்ரீக்வன்சி வந்துடும். வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் இருக்க டேட்டாஸ் நம்ம வந்து அலைன் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லது. ஓகே, இந்த டேட்டாஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் தான் நம்ம இதுக்கு வந்து இந்த ஜேர்னல்ல இருந்து நம்ம டேக் ஆஃப் என்னன்னா, இதுல வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு எங்கெங்க வந்து போயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிசைன்னால தான் உங்களுக்கு நிறைய ஐ திங்க் ரெட் கலர் கிளியரா இருக்குன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஒன் டிசைன் தான் 100க்கு இது பண்ணா 13% வந்து உங்களுக்கு எங்கன்னா டிசைன்னாலேயே உங்களுக்கு மெட்டீரியல் லாஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெசிடியூ வந்து அதுவும் 13.16. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலயும் நம்ம வந்து இப்போ இந்த கன்சர்ன் கேஸ் ஸ்டடிமா இந்த சைட்ல வந்து இந்த ரெண்டு விஷயமும் நிறைய வேஸ்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ஸோ இது ரெண்டுமே நம்ம நெக்ஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்ற மாதிரி தான். ஸோ வந்து 5 மேஜர் இது பார்த்தீங்கன்னா டிசைன்னாலையும் ரெசிடியூனாலையும் ஹேண்டிலிங்கும் டேட்டா எரர் அண்ட் ஆப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் மெயின் 5 ஃபேக்டர்ஸ்.
ஸோ வந்து நீங்க வந்து இதுல வந்து நீங்க வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ தட் வந்து உங்களுக்கு வேஸ்ட் வந்து ரிடக்ஷன் பண்ணலான்ட்டு. ஸோ வந்து வேஸ்ட் அண்ட் நம்ம ஏற்கனவே இது பண்ணிருக்கோம், ஒரு வேஸ்ட் ஒரு பொருள் வேஸ்ட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் இட் வில் ஆல்சோ இன்கர் சம் காஸ்ட். ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கா இருக்கலாம், நெக்ஸ்ட் டிஸ்போசல் எவ்ரி ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஸோ டேட்டானால எவ்வளோ காஸ்ட் உங்களுக்கு ஏறி இருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடியூலும் சரி டிசைன் இந்த 2 பேராமீட்டர்ஸ் தான் இட் ஹாஸ் இன்கர் மோர் காஸ்ட் ஃபார் வேஸ்ட் தேன் வந்து வெதர் ஆர் ஆப்ரேஷன். ஸோ வந்து இந்த 2 ஸ்டாட்ஸ் வச்சு இருக்க கம்பேரிட்டிவ் கன்க்ளூஷன் என்னன்னா அபவுட் 77% வந்து டிசைன் ரெசிடியூல் ஹேண்டிலிங்ல தான் வந்து உங்களுக்கு வந்து சோர்ஸ் அதிகமான வேஸ்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு. இதுதான் உங்களுக்கு 30% ஆஃப் காஸ்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்றது தான் இவங்களோடது. ஸோ வந்து ஃபைனல் சஜஷன் எப்படி இருந்தா நீங்க இதுக்கு வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாடல் வந்து எப்படி சொல்லலாம், இட் ஹாஸ் பீன் அன் சக்சஸ்ஃபுல் மாடல்ன்ற மாதிரி இந்த இது கன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ நம்ம இது பார்த்த வரைக்கும் இருக்க கன்க்ளூஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ரெசிடியல்ஸ் டிசைன் ஹேண்ட்லிங் டேட்டா எரர் வந்து 50% ஆஃப் சோர்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து இதை தான் மினிமைஸ் பண்ண பார்க்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னல், அதாவது குவான்டிஃபைங் சோர்ஸ்ல இருந்த அவுட்புட். செகண்ட் அவுட்புட் வந்து நெக்ஸ்ட் சஸ்டைனபிள் பார்க்கல. ஸோ இதோட ஜேர்னல் ரெஃபரன்ஸ் வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஃபார் சோர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட் வந்து மாடல்ஸ் அண்ட் பேஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல கூட பார்க்கலாம் சார். ஏற்கனவே 5-6 ஆயிடுச்சு. ஹலோ சார். சார் முடிச்சிட்டீங்களா? ஓகே, क्वेश्चंस என்ன அதேமா நிதானமா நல்லா சொல்லலாம். நல்ல டாபிக் ஆச்சுல, அது வந்து நல்ல கிளாஸ் வைக்கணும். முதல்ல கன்கரன்ஸா இருக்கணும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஏதாவது ஒரு டிஸ்மேண்டிங் இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. அதையும் அதனுடைய கண்டினியூட்டி முடியும். அதுக்கு அடுத்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் போகும். அந்த மாதிரி போனோம்னா நம்ம பார்க்கும்போது கிளியரா இருக்கும். சில நேரம் ப்ரெசென்ட் பண்றது ஒண்ணும் இல்லாத விஷயத்தை கூட பிரமாதமா ப்ரெசென்ட் பண்ணணும். குட், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா அவசரப்படக்கூடாது. வேக வேகமா பேசணும்னு நினைக்கூடாது. அப்ப என்ன பண்ணா டைம் நாங்களே சொல்லணும். டைம் ஆகுது. நீங்க ஃபுல்லி லோட் அப்படியே பிரெயின்ல இருந்து வந்து அப்படியே வேகமா கொட்டக்கூடாது. புரியுதுங்களா? செமினாருங்கிறது டிஃபரெண்ட். செமினாருங்கிறது மற்றவங்களுக்கு ரீச் ஆகணும், மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியணும். அதெல்லாம் இனிஷியலா சொல்லிட்டு லாஸ்ட்ல ரஷ் அப் பண்ணலாம். சரி, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படி பண்ணணும். பிகினிங்ல இருந்தே நீங்க ரஷ் அப் பண்ணீங்கன்னா இந்த கோல் அச்சீவ் ஆகும். டைம் மேனேஜ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா ஒரு 30 மினிட்ஸ் நமக்கு பேச கொடுத்தாங்கன்னா 20 மினிட்ஸ் ஸ்லோவா பேசிட்டு அந்த 10 மினிட்ஸ்ல 1 hour ஸ்லைட்ஸை கூட ரன் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ரீச்சபிள் கிடைக்கும். ஸோ அவங்கள்ட்ட இருக்கு, அதனால சொல்றதுக்கு டைம் ஆனாலும் சொல்லாம ரஷ் பண்றாங்க. அப்போ சொல்லணும் டைம் ஆயிடுச்சு, நான் அதனால மீதி இருக்கிறத நான் ரஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சில டெக்னிக் செமினார் தான் நீங்க ப்ராக்டிஸ் கொடுக்கணும் இல்லையா. கண்டென்ட்டுக்கு 30%, பர்சன்டேஜனுக்கு 70% ஞாபகம். எந்த அளவு நீங்க டெலிவரி பண்றீங்களோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கிடைச்சதுன்னா நல்லா டெலிவரி பண்ணலாம். அதுதான் அவருடைய கான்செப்ட். செமினார் தெரிஞ்சுங்க, மெட்டீரியல் உனக்கு என்னைக்கு வேணாலும் கிடைக்கும். ஆனா உனக்கு ப்ரெசென்ட் பண்ற கெப்பாசிட்டி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? செமினாருடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுதான். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே சார். யாரும் ஒருத்தர் வழியா ஓடி போயிட்டு அதுக்குள்ள. ஸோ வெரி குட். டைம் ஆச்சு. 3 பேர் போதும். நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.